புதுச்சேரி அரசு மீண்டும் சிவில் சப்ளை பண்ணி, ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் டெண்டர்ன்றதால அதை ரெனியூவல் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அரிசி அன்றைக்கி ஏலம் மக்கள்கிட்ட டெண்டர் வைக்கும்போது அன்றைக்கே வந்து 9 ரூபா கூட வாங்கியதா ஒரு பேச்சு இருக்குது. அது உண்மையும் கூட. இப்போ வந்து மிகப்பெரிய விளைச்சல் ஏற்பட்டு அரிசி விலையெல்லாம் குறைஞ்சிருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கி கணக்கு பார்த்தா 15 ரூபா கூட கொடுத்து அதே 47-40க்கு அந்த அரிசியை ரெனியூவல் செய்திருக்கிறாங்க. இது ஏறக்குறைய புதுச்சேரியினுடைய அரசுக்கு ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பு. இதை வந்து முறையாக டெண்டரு முன்கூட்டியே விட்டுருந்தால் இந்த ரெனியூவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அரிசி போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்கள் பட்ஜெட்டில் சொல்லிட்டீங்க, அதுக்குள்ளே இட்ட பணத்தை ஒதுக்கிட்டீங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு ஆதாயம் கிடைக்கணுன்றதுக்கோசம் முறைகேடு, முழு முறைகேடில் இது நடந்திருக்குது. இந்த அரசாங்கம் இப்போ ரெனியூவல் பண்ணியிருக்கிற அதை ரத்து செய்துட்டு முறைப்படி டெண்டருக்கு போய் டெண்டர் வச்சு புதுச்சேரியில் இருக்கின்ற அரிசி ஆலையில் இருக்கக்கூடிய மில்லுகளுக்கும் இங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கும் நெல்லை பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுறதுக்கு முழு முயற்சி. ஏன்னா